ஏலக்கான் மட்டும் இல்ல, எந்த ஒரு சென்சிட்டிவ் ப்ராடக்ட், இப்ப ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஹை நியூட்ரிஷனோட கொடுக்கணும், இல்ல நல்ல கலரோட கொடுக்கணும் அப்படிங்கும் போது இந்த ஹீட் பம்ப் நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குங்க. இந்த ட்ரையர் யூஸ் பண்ணி பண்றதுனால ஏதாவது கெடுதல் வருமா, இல்ல ஏதாவது கெமிக்கல் சேஞ்சஸ் வருமா அப்படின்னு. ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கும் போது கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அதே மாதிரி ஸ்பீடு அவங்க கேட்குற டைம்ல நம்மளால கொடுக்க முடியும். இந்த ட்ரையர் இருக்கிறதுனால நீங்க பகல் நைட், ஸோ அதை வந்து நம்ம டைரக்டா சேல் பண்ணாம வேல்யூ ஆட் பண்ணி சேல் பண்ணும்போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வணக்கங்க மேடம். வணக்கம் சார். மேடம், உங்களோட பேர் அப்புறம் நம்ம கம்பெனி எங்க அமைஞ்சிருக்கு, ஸோ நம்ம கம்பெனியில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸோ அதை பற்றி தெளிவாக சொல்லுங்க. ஓகே, வணக்கங்க. நம்ம கம்பெனி நேம் ஆதித்யா ஹீட்டிங் அண்ட் கூலிங் சிஸ்டம்ஸ். நம்ம மெயினாக ட்ரையர்ஸ் அண்ட் டீஹைட்ரேட்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்ரையர்ஸ் அண்ட் டீஹைட்ரேட்டர்ஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து ட்ரை பண்ணி ப்ரிசர்வ் பண்ண முடியும், ப்ளஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வேல்யூ ஆட் பண்ணி கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ரீச் அவுட் பண்ண முடியுங்க. சரி மேடம், இப்போ நம்ம கம்பெனி எங்க லொகேட் ஆயிருக்கு கரெக்டாக அதை எக்ஸாக்டாக சொல்லிடுங்க. நம்ம கம்பெனி கோயம்புத்தூர்ல கணபதிங்கிற ஏரியால லொகேட் ஆயிருக்குங்க. சரி மேடம், எவ்வளவு வருஷமா இப்போ வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வந்து இது ஒரு 4-5 வருஷமா ஃபுட்டுக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோங்க. இப்போ தேங்காய் எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஏரியா சைட்ல நிறைய விளையுது, அதே வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல விளையுதுல, ஈவன் நார்த் சைட்ல கூட தேங்காய் நிறைய விளையுது இல்லைங்க. ஸோ அதை வந்து நம்ம டைரக்டா சேல் பண்ணாம வேல்யூ ஆட் பண்ணி சேல் பண்ணும்போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ தேங்காய் எடுத்துட்டீங்கன்னா கொப்பரையா மாத்தி நார்த் சைட்ல அனுப்பலாம். இப்போ நம்ம வந்து தேங்காயை ஃப்ரெஷ்ஷா போட்டு சட்னி அரைக்கிறோம், இதே வந்து தேங்காய் கிடைக்காத இடத்துல கொப்பரையை போட்டு தான் சட்னி அரைக்கிறாங்க. ஸோ எடிபிள் கோகனட்டா, சல்ஃபர் வைக்காம எடிபிள் கோகனட்டா நம்ம வேற கண்ட்ரீஸ்க்கு நார்த் சைடு எல்லாமே அனுப்பலாம். அது இல்லாம கோகனட் பவுடர், கோகனட் பவுடரா யூஸ் பண்றாங்க நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு. கோகனட் பவுடர் இருக்குங்க. டெசிகேட்டட் கோகனட், துருவன தேங்காய் காய வச்சது டெசிகேட்டட் கோகனட்ஸ், கேக்குக்கு அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு இருக்கு. ஸோ தேங்காயில நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கன்சியூமபிளாவும் இருக்கு, கன்சியூமபிள் இல்லாமையும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுக்கான ட்ரையர்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த பனானா எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த வாழைக்காய், நான் சொன்ன மாதிரி வாழைக்காய், வாழைப்பழம், இதுல நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. வாழைக்காய் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைதா இருக்கு இல்லையா, இந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸ்க்கு மைதாக்கு ஆல்டர்னேட்டா யூஸ் பண்றாங்க. இந்த குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு உங்களுக்கு இந்த வாழைக்காய் பவுடர்ல உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்குறாங்க வெயிட் கெயினுக்காக. ஸோ இதெல்லாம பாத்தீங்கன்னா வாழைதுலயே நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்ப இந்த வாழை நார் இருக்கு இல்லையா, அந்த வாழை நார் காய வச்சுட்டு உங்களுக்கு ஃபுட் ப்ராடக்ட் பேக்கேஜஸ்க்கு யூஸ் பண்றாங்க. பிளஸ் சானிட்டரி நாப்கின்ஸ்க்கு அந்த வாழை நார் வந்து யூஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ், பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம ட்ரை பண்றதுக்கு இந்த மாதிரி ட்ரையர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபுட் மெட்டீரியல் மட்டும் இல்லாம ஃபுட்டை தாண்டி வேற அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு ஹை வேல்யூ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கும் வந்து இந்த ட்ரையர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகே, சரி, ஓகே மேடம். இப்போ இவ்வளவு நேரம் வந்து ட்ரையர்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த பொருட்களை வந்து எப்படி வேல்யூ ஆட் பண்ணலாம், எங்க விற்பனை பண்ணலாம், ஸோ அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. ஓகேங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ அடிஷன் என்னென்ன பண்ண முடியும்னா, இப்போ பழங்கள் எடுத்துட்டீங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாங்க. இப்போ ஃப்ரூட் பவுடரு, ஃப்ரூட் மால்ட்டு, கேண்டி, லெதரு, ட்ரைட் ஃப்ரூட், ரெடி ஜூஸ் மிக்ஸ், நேச்சுரல் ஃப்ரூட் ஸ்வீட்னர், அது எல்லாமே பண்ணலாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு அதோட பீலோட கட் பண்ணி கேண்டியா செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த பீலோட சாப்பிடறதுனால நமக்கு நல்ல ஆரோக்கியங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ராபெரி கேண்டி. இதே வந்து நம்ம ஸ்ட்ராபெரி டைரக்டா நீங்க வந்து ட்ரை பண்ணி பவுடரா பண்ணிக்கலாம், ஸ்ட்ராபெரி பவுடர். ஸோ உங்களுக்கு கெமிக்கல் இல்லாம நேச்சுரல் கலர் அண்ட் ஃபிளேவருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிவி ஃப்ரூட்டுங்க, கிவில கேண்டி பண்ணிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ரிகாட், ட்ரைடு ஆப்ரிகாட், ஒரு ட்ரை ஃப்ரூட் பண்றது. இந்த நெல்லிக்காய் வந்து டைரக்டா காய வைக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காவோட கேண்டி. கேண்டி அப்படிங்கறது சுகர் சிரப்ல ஊற வச்சு பண்ணுவாங்க. இதே வந்து நம்ம இந்த சுகர் சிரப் ஆட் பண்ணாம உங்களுக்கு டைரக்டா அதை வந்து காய வைக்கும் போது அதை வந்து ட்ரைடு ஃப்ரூட் அப்படிங்கிறோம். இது வந்து பைனாப்பிள் கேண்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சுகர் போட்டு பண்றது. சோ அதெல்லாம நம்ம பவுடர் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன். ட்ரை பண்ணி அப்புறம் வந்து அவங்க சுகர் ஆட் பண்ணிப்பாங்க, அதாவது சிரப் மாதிரி. ஆமா, அது டிப் பண்ணி காய. ஆமாங்க, ட்ரை பண்றதுக்கு முன்னாடி இது பண்ணுவாங்க. இதே வந்து வாழைக்காய் இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க காய வச்சு நீங்க இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கஸ்டமர். ஆமா, சோ வந்து வாழைக்காய் காய வச்சு, சோ நீங்க அந்த காயெல்லாம் காய வச்சு பண்ணும்போது பவுடர் பண்ணிக்கலாம். கேண்டிஸ் பண்ணணும் அப்படின்னா சுகர் சிரப்ல போட்டு பண்ணலாம். இதெல்லாம் டவுட் என்னன்னா, இப்ப நம்மளோட ப்ராடக்ட் வாங்கிட்டு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் எந்த மாதிரியான பொருட்கள் பண்றாங்க, இப்போ எப்படி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க? உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து கேண்டிஸா பண்றாங்க, ட்ரைடு ஃப்ரூட் பண்றாங்க. இப்ப கிரேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, கிரேப்ஸ் வந்து உலர்ந்த திராட்சை நம்ம கடையில வாங்குறோம். சோ அதை காய வைக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. அத்திப்பழம் இருக்கு இல்லைங்களா, சோ அதை வந்து காய வைக்காம அதெல்லாமே ப்ராசஸ் பண்ணாம இந்த மாதிரி சுகர்ல ப்ராசஸ் பண்ணாம ட்ரை ஃப்ரூட் பண்றது. சரி மேடம், இப்போ நெக்ஸ்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து ஃப்ரூட், பப்பாயா ஃப்ரூட்ல மால்ட் பண்றது, இந்த ஏபிசில மால்ட் பண்றது. சோ அந்த மாதிரி மால்ட் செய்யறதுக்கு நிறைய நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சரி மேடம்.
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேரட் பவுடருங்க. சரி சரி சரி, அத கேரட் பவுடரா பண்றது. நான் சொன்ன மாதிரி குக் பண்ணி சாப்பிடுறதை விட உங்களுக்கு வந்து ட்ரைடு ஐட்டம் அப்படியே நம்ம கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமா இருக்கும். இது வந்து டொமேட்டோட பவுடருங்க. டொமேட்டோ பவுடர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இப்ப ரெடிமேட் சாம்பார் மிக்ஸ், ரெடிமேட் தோசை மிக்ஸ், ரெடிமேட் உப்புமா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த தக்காளி பவுடர் நம்ம ஆட் பண்றாங்க. சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டாஞ்சி டேஸ்டோட இருக்கும். இது வந்து பீட்ரூட் பவுடர். குழந்தைங்களுக்கு வந்து நீங்க தோசை சப்பாத்தி அதுல போட்டு கொடுக்கும்போது கலர்ஃபுல்லாவும் இருக்கும், அவங்களுக்கு நியூட்ரிஷனும் கிடைக்கும். இந்த மாதிரி கேரட்டை வந்து சீவிட்டு சின்ன ஸ்லைசஸா சீவிட்டு சோ அதை வந்து நம்ம ட்ரையர்ல போட்டு ட்ரை பண்ணிட்டு பல்வரைசர்ல போட்டு பவுடர் பண்ணிக்கிறோம். பீட்ரூட் உங்களுக்கு இந்த மாதிரி சீவியும் வைக்கலாம், இல்ல இந்த மாதிரி துருவியும் வைக்கலாம். ஆமா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதா வைக்கும் போது சீக்கிரமா ட்ரையிங் நடக்குங்க. கேரட் பீட்ரூட் பெருசா இருக்கும்போது டைமிங் அதிகமா இருக்கும். உங்களுக்கு வந்து இது தக்காளிங்க, தக்காளியை வந்து ட்ரை பண்ணி வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து ஃபிளேவரிங்காக அந்த லேஸ் சிப்ஸ் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, இப்ப நிறைய நம்மளே வந்து அந்த எக்ஸ்ட்ரூஷன் மெத்தட்ல நிறைய சிப்ஸஸ் பண்றாங்க. அதுல வந்து நேச்சுரல் ஃபிளேவருக்காக இந்த ஆனியன் பவுடர் டொமேட்டோ பவுடர்ல யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஜிஞ்சர் பவுடரு, இது வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் துருவுனது, ஜிஞ்சர் பவுடர். ஆனியன் கார்லிக் இருக்கு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, சோ அதுக்கு பதிலாக ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த முளைக்கட்டின தானியங்கள் எல்லாமே காய வச்சு சத்துமாவு அரைக்கலாங்க. இப்ப நவதானியத்துல சத்துமாவு செய்யறாங்க. அப்புறம் வந்து இந்த ராகி, கோதுமை இதெல்லாம் அரைக்கிறதுக்கே வந்து இந்த ராகி மாவே வந்து நம்ம இந்த மாதிரி முளை கட்டி காய வச்சு நீங்க பவுடர் பண்ணும்போது உங்களுக்கு சத்து வந்து இன்னும் அதிகமா இருக்கும். நார்மல் ராகியை விட முளைக்கட்ட ஸ்ப்ரவுட்டட் ராகில வந்து உங்களுக்கு நியூட்ரிஷன் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, கரி லீஃப் யூஸ் பண்றீங்க. ஆமாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரையர்ல ட்ரை பண்ணும்போது அந்த முளையோட கலர் கூட சேஞ்ச் ஆகாம உங்களால ட்ரை பண்ண முடியும். நம்ம ப்ராப்பரான டெம்பரேச்சர் செட் பண்றோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ட்ரையிங் நடக்காம இருக்கும். ஓவர் ட்ரையிங் நடக்காம இருக்கும்போது உங்களால வந்து அந்த கலர் சேஞ்சஸ் வந்து வராதுங்க. அந்த முளையோட கலர் கூட சேஞ்ச் பண்ணாம உங்களால ட்ரை பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிப்பயிறு. பாசிப்பயிரை வந்து காய வச்சு வச்சுக்கலாம். நம்ம பாசிப்பயிறு முளை கட்டின பாசிப்பயிறு வாங்குறோம் இல்லைங்களா கடையில, அது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது சீக்கிரமா உங்களுக்கு ஒரு 1 or 2 days லைஃப் இதாயிடும். ட்ரை பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு 1 year உங்களுக்கு எதுவும் ஆகாம. அது கேள்வி எனக்கு இருந்தது ஆக்சுவலா. இது வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கான டைம்ங்கிறது எப்படி இருக்கும், ஒவ்வொரு பொருளுக்கு மாறுமா, அதை பத்தி தெரியல சொல்லுங்க. ஆமாங்க. இப்ப இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு 6 months எல்லாம் பெட்டரா இருக்குங்க. உங்களுக்கு இன்னுமே செல்ஃப் லைஃப் அதிகமா பண்ணணும் அப்படிங்கும் போது நீங்க வேக்யூம் பேக்கிங்கும் இதே, அதாவது நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு 6 months வரைக்கும் உங்களுக்கு செல்ஃப் லைஃப் இருக்குங்க. இந்த தானியங்கள் எல்லாமே 1 year முளை கட்டி காய வச்சது எல்லாமே 1 yearக்கு மேல வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. சோ நம்ம இதை விட அதிகமா செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது நீங்க வந்து வேக்யூம் பேக்கிங்கோ இல்ல நைட்ரஜன் பேக்கிங்கோ போகும்போது இனிமே செல்ஃப் லைஃப் அதிகமா இருக்கும். 1 year வரைக்கும் கூட உங்களுக்கு இடாம இருக்குதுங்க. சரி சரி. இப்ப இதெல்லாம் வந்து விற்பனை வாய்ப்புங்கிறது எப்படி இருக்கு மேடம்? ஆன்லைன்ல விற்கலாம், அது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ற வாய்ப்பு எல்லாம் இருக்குங்களா? கண்டிப்பாங்க. நம்ம இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற கோர்சஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய நடத்துறாங்க. இந்த EDA பெரியகுளம், அக்ரி யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய இடத்துல நடத்துறாங்க. உங்களுக்கு அதுக்கு ஃபண்டிங் சப்போர்ட்டும் பண்றாங்க. இந்த PMFME ஸ்கீம், அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அந்த மாதிரி கவர்மெண்ட் சைட்ல நிறைய சப்போர்ட் இருக்குதுங்க. சோ உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான கிளாஸஸும் நிறைய கண்டக்ட் பண்றாங்க. எப்படி நம்ம எக்ஸ்போர்ட்டை ரீச் பண்றது அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்ஸும் நிறைய கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது இல்லாம இந்த அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி ஏரியால, இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல ரீச் பண்றது, நிறைய ஸ்டால்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த ஸ்டால்ஸ்ல வந்து நம்ம ஒரு பார்ட்டா போய் பார்ட்டிசிபேட் பண்றது. சோ இனிஷியலா அந்த மாதிரி நம்ம போகும்போது அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கான்டாக்ட்ஸ் நிறைய கிடைச்சிருங்க. வத்தல் வடகம் காய வைக்கிறதுக்கு. வத்தல் வடகம் வந்து உங்களுக்கு வெயில் காலத்துல பிரச்சனை இல்லைங்க, மழை காலத்துல சரியா காயாது. மழை காலத்துல பிசினஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன், நிறைய ப்ராடக்ட் இருக்குங்க. அது எல்லாத்துக்குமே வந்து நீங்க உங்களுக்கு இதாகும். நீங்க எல்லா டைமுமே இந்த ட்ரையர் டிபெண்ட் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஆல்ரெடி சோலார் ட்ரையர் வச்சிருந்தீங்கனாலும் ஓகே. உங்களுக்கு வெயில் காலத்துல அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. பட் அது வெயில் இல்லாத டைம் உங்களுக்கு வந்து ஸ்பீடா ப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் ட்ரையர் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடக்கத்தான் சூப்பு, முடவாட்டுக்கால் சூப்பு, அப்புறம் ஹெர்பல் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே இந்த சூப் ரெடிமேட் சூப் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாம நியூட்ரிஷன் ஆகாம இருக்கும்போது நீங்க கம்மியான டெம்பரேச்சர் ஒரு 50 டிகிரி 55 டிகிரி வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அந்த டெம்பரேச்சர்ல ட்ரை ஆகும்போது உங்களுக்கு நியூட்ரிஷன் குறையாது. நமக்கு ஜென்ரலா விட்டமின்ஸ் தான் நம்ம ஹீட் சென்சிட்டிவான பொருட்கள். விட்டமின் சி, விட்டமின் டி அதுதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறையும். மித்தபடி இந்த மினரல்ஸோ இல்ல ஃபைபர்ஸோ, இதுல இருக்க ஃபைபர்ஸோ வந்து உங்களுக்கு குறையாது. உங்களுக்கு வந்து
நம்ம ட்ரையர்ல வந்து இந்த மாதிரி சாலிட் மெட்டீரியல் தான் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாதுங்க. உங்களுக்கு லிக்விட் இந்த ராகி பால் எடுக்கிறது, இந்த பருத்தி பால் எடுத்து அதை காய வச்சு ரெடிமேட் பருத்தி பால் மிக்ஸ் அந்த மாதிரி செய்யறதுக்கு டைம் லிக்விடுங்கிறது கூட எடுக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லயே நம்ம இந்த கேண்டிஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி லெதர் ஃப்ரூட் லெதர்னு சொல்லுவாங்க, ஒரு ஷீட் மாதிரி பண்ணுவாங்க, ஆம் பப்பட்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி செமி சாலிடா இருக்கிறது நீங்க ட்ரை பண்ணணும், லிக்விடா இருக்கிறது ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ட்ரையர்ல பாசிபிலிட்டி இருக்குதுங்க. வேற இது வந்து பாத்தீங்கன்னா எக்கோட ஒயிட் இது ட்ரை பண்ணி ஒரு 5 months ஆச்சுங்க, இன்னும் உங்களுக்கு அப்படியே இருக்கு. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாம ட்ரை பண்றதுக்கான டெக்னிக்ஸ் தான் இது. நம்ம இது வந்து இந்த ட்ரையிங் அப்படிங்கறது ஒரு புதிய டெக்னிக் எல்லாம் கிடையாது. நம்ம அந்த காலத்துல இருந்தே நம்ம கிடைக்கிற பொருட்களை வந்து காய வச்சு வச்சுக்குவாங்க. இந்த வெங்காய வடகம் ஆகட்டும், தக்காளி ஆகட்டும், ஒரு கொத்தவரங்காய் வத்தல், ஒரு கோவக்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல், இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின இந்த சேம் டெக்னாலஜி தான். பட் இது வந்து மெஷின் யூஸ் பண்ணி பண்றோம் அவ்வளவுதானே தவிர இது புது டெக்னாலஜியோ இது வந்து உடம்புக்கு ஒரு கெடுதல் கொண்டு வரும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க. கொஞ்சம் ஃபாஸ்டாவும் கிடைக்கும், நமக்கு கிளீனாவும் கிடைக்கும். ஏன்னா வெளியில வந்து காய வச்சோம்னா மேபி பொல்யூட்டட் ஏரியாஸ்ல வந்து இதா இருக்கும். இப்போ இது வந்து நமக்கு வீட்டுல இருந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க. ஓகே சரி மேம், நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த மிஷின்ஸ் எப்படி அனுப்புறீங்கிறத பத்தி பார்க்கலாம் மேம். சரிங்க. இது வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு போறதுங்க, மலேசியா போற ட்ரையர். நம்ம இங்க லோக்கல் தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அந்த மாதிரி சவுத் சைட்ல ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இது இல்லாம மலேசியா, சிங்கப்பூர் எக்ஸ்போர்ட்டும் நம்ம பண்றாங்க. அதாவது இப்ப அவங்க வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேட்டதனால நீங்க போட்டு கொடுத்துருக்கீங்க. ஜெனரலா வந்து உங்களுக்கு அங்க மலேசியால வந்து பாத்தீங்கன்னா இன்னர் அவுட்டர் ரெண்டுமே எஸ்எஸ் போட்டு தான் யூஸ் பண்றாங்க. மலேசியா கொடுத்தது எல்லாமே அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம். சரி ஓகே மேடம். இப்ப இந்த மிஷின் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க, சோ அத பத்தி தெளிவா சொல்லுங்க. இது வந்து ரோஸ்டிங் மிஷின், வறுக்கிறதுக்கான மிஷின். ஓகே மேடம். இது வந்து உங்களுக்கு சத்துமாவு அரைக்கிறதுக்கு நம்ம தானியங்கள் எல்லாம் அரைக்கிறோம் இல்லையா, சோ அந்த மாதிரி தானியங்கள் அரைச்சிக்கலாம். மிளகா பொடி அரைக்கிறதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் அரைப்போம் இல்லைங்களா, மிளகா, மல்லி இதெல்லாம் வறுக்கிறோம் இல்லையா, சோ அது வறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பவுடர் அதையும் வந்து நம்ம வறுக்கிறதுக்காக இந்த மெஷின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சரி மேடம். இப்போ இது வந்து எவ்வளவு கெபாசிட்டி வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண முடியும் ஒரு டயத்துக்கு, அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. இதுல வந்து 2 வெரைட்டியா ரோஸ்டிங் மிஷின் இருக்குங்க. ஒன்னு வந்து உருளி ரோஸ்டர், இது வந்து ட்ரம் ரோஸ்டர். உங்களுக்கு உருளி ரோஸ்டர் நம்ம 5 கிலோல இருந்து பண்றோங்க. ட்ரம் ரோஸ்டர் 15 கிலோ, 20 கிலோ, 30 கிலோ அந்த மாதிரி வெரைட்டில இருக்குங்க. 50 கிலோ வெரைட்டில வருது. நம்ம இது மேனுஃபேக்சரர் அப்படிங்கறதால கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சரி ஓகே மேடம். இப்போ இது வந்து எப்படி ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, எப்படி வந்து ஒர்க் ஆகும், அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. இது எப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரம் வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்குங்க. சரி மேடம். சோ உள்ள இருக்க பொருள் வந்து நல்லா உங்களுக்கு கலந்து ஒரே மாதிரியா ரோஸ்ட் ஆகி வரும். ஓகே. இதுல வந்து நீங்க இந்த இடத்துல வந்து கேஸ் கனெக்ட் பண்றதுக்கு அந்த ரெகுலேட்டர் இருக்கு. இதுல கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். சோ இங்க இருக்கிற மோட்டார் வந்து உங்களுக்கு இந்த ட்ரம் வந்து கண்டினியூஸா ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும். உள்ள இருக்கிறது கண்டினியூஸா ரொட்டேட் ஆயிட்டே இருக்கிறதுனால ஒரே மாதிரி ஈவனா வந்து ரோஸ்ட் ஆகும். உங்களுக்கு வந்து ஒன்ஸ் இத வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க கொட்டதும் உங்களுக்கு இது இந்த ஸ்டேஜ்ல நீங்க கொட்டிக்கலாம். கொட்டி முடிச்சிட்டு மறுபடியும் நீங்க வந்து அந்த ரோஸ்டிங் மெஷின் ரன் ஆற ஸ்டேஜ்ல நீங்க இப்படி நேரா எடுத்து வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு ஆமா இதுதான் வந்து உங்களுக்கு பர்னர். இதுல நம்ம கேஸ் கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணி நம்ம லைட் பண்ணும்போது இது வழியா உங்களுக்கு ஃபயர் வந்து உள்ள இருக்க ட்ரம்ம வந்து உங்களுக்கு ஹீட் பண்ணும். இது வந்து டபுள் ட்ரம் மெத்தட்ல ஹீட் ஆகுறதுனால வந்து ரோஸ்ட் பண்றதுக்கு வெளியில வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆமாங்க, உங்களுக்கு டபுள் ட்ரம் மெத்தடுங்க. இது டபுள் ட்ரம் மெத்தடுங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹீட் லாஸ் கம்மியா தான் ஆகும். சோ உங்களுக்கு கேஸ் யூஸ் பண்ற அளவு வந்து கம்மியா தான் எடுத்துக்கோங்க. எவ்வளவு டைம் எடுக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் ஜஸ்ட் ஒரு டீ போடுற டைம்ல உங்களுக்கு இந்த ரோஸ்டிங் அப்படிங்கிறது நடந்துரும். நம்ம கையில ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து கண்டினியூஸா கிளறிட்டே இருக்கணும். இதுல வந்து அந்த ஒர்க் கிடையாது, சிம்பிளா நம்ம ஒர்க்கை முடிச்சுக்கலாம். அதோட இல்லாம இது வந்து பிசினஸா பண்றவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரிய லெவல்ல கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாங்க. கையில வந்து ரொம்ப பேர் செஞ்சு கைவலி வந்தவங்களுக்கு அவங்க கையில கிளற மாதிரியே பெஸ்ட் குவாலிட்டியா ரோஸ்டிங் பண்ணிக்க இந்த மெஷின்ல முடியும். லார்ஜ் ஸ்கேல்ல ரொம்ப ஸ்பீடா பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி மாடல் எல்லாமே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். எல்லாமே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, பவுடர்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கலாம், கிரெயின்ஸ், ஸ்பைசஸ் எல்லாமே ரோஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்ப கெபாசிட்டிங்கிறது இதுல எவ்வளவு வேணா பண்ணி கொடுக்க வாய்ப்பு பண்ணிக்கலாங்க. 15 கிலோ, 30 கிலோ, 50 கிலோ, 100 கிலோ இந்த மாதிரி என்ன கெபாசிட்டி நீங்க கேக்குறீங்கனாலும் பண்ணிக்கலாங்க. சரி மேடம். இப்போ இதுக்கு வந்து சப்சிடிலாம் எதுவும் அவைலபிளா இருக்குங்களா மேடம்? ஆமாங்க, PMFME ஸ்கீம் மூலமா நீங்க இந்த மிஷினரிஸ் வாங்கும்போது 35% மானியம் கிடைக்குங்க. சரி மேடம். இப்போ டெலிவரிங்கிறது எல்லா இடத்துலயுமே கொடுக்க வாய்ப்பு இருக்குங்களா? எல்லா இடத்துலயும் நம்ம கொடுக்குறோங்க. நம்ம இங்க டோட்டல் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபுல்லாவும் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. வேற உங்களுக்கு வேற கண்ட்ரிலயும் சரி, வேற ஸ்டேட் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த மாதிரி இடத்துலயும் நம்ம டெலிவரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோங்க. சரி. இது வந்து உங்களுக்கு கொட்டும் போது இந்த அளவுக்கு இன்க்ளினேஷன் கொண்டு போய்க்கலாம். சரி மேடம். இதே வந்து உங்களுக்கு வறுக்குது ரோஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நீங்க இந்த அளவுக்கு வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சரி மேடம். அதாவது 10 டிகிரி 20 டிகிரி டில் பண்ணி வச்சுக்கலாம். டில் பண்ணி வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இது கொட்டும் போது நீங்க கீழே இறக்கிட்டு ஃபுல்லா கொட்டிக்கலாங்க.
சரி ஓகே மேடம், இவ்வளோ நேரம் வந்து ஃபுல்லாகவே ட்ரையர்ஸ் பற்றி கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட இல்லாமல் அது மூலயமா கிடைக்கிற வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸை எங்க சேல்ஸ் பண்ணலாம், எப்படி பொருட்கள் உருவாக்கலாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து நம்மளுடைய வீடியோக்கள் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரையர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா எப்படி கொடுப்பீங்க? அவங்க நேராக தான் வரணுமா, இல்லை வேற ஊரில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி வாய்ப்புகள் இருக்கு? இன்கேஸ் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ நாளில் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஸோ அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். ஓகேங்க, இப்போ நம்ம டிரையர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்து டைரக்டா வண்டி வச்சு எடுத்து போறவங்களும் இருக்காங்க. சரிங்க. அப்படி இல்லாம ஏதாவது டிரான்ஸ்போர்ட்ல அவங்களுக்கு எந்த டிரான்ஸ்போர்ட் கன்வீனியன்ட்டா இருக்கோ, MSS A1 மாதி அந்த மாதிரி என்ன டிரான்ஸ்போர்ட் அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த டிரான்ஸ்போர்ட்ல அவங்க சொல்ற டிரான்ஸ்போர்ட்ல நம்ம போட்டு விட்டுருவாங்க. அவங்களுக்கு நியர்பை இருக்க பிளேஸ்ல இருந்து அவங்க எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஒரு சிலர் நேரா வந்து பார்த்து எந்த மாடல் வேணும்னு விசிட் பண்ணி எடுத்துட்டு போனவங்களும் இருக்காங்க. ஒரு 20% ஆளுங்க வந்து நம்ம டைரக்ட் போட்டோஸ் வீடியோஸ் பார்த்துட்டு அவங்க ஓகே ஆயிட்டு நமக்கு அட்வான்ஸ் போட்டுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இந்த ட்ரையர் வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த மாடல் வேணும்னு சூஸ் பண்ணி எடுத்து போறவங்களும் இருக்காங்க. ஒரு சில நேரா வர முடியாதவங்க அவங்க வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன மாடல் வேணும்னு சூஸ் பண்ணாங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பி விட்டுருவோம். அவங்க அங்கிருந்து கலெக்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. சரி சரி. இப்போ இது எவ்வளவு நாட்கள் தோராயமா ஆகும் மேடம்? ஆர்டர் கொடுத்ததுல எவ்வளவு நாட்கள் டெலிவரி பண்றது வாய்ப்பு? உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக்ல இருந்து 15 டேஸ் ஆகுங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கு அப்படின்னா ஒரு 1 வீக்குள்ள கொடுத்துடலாம். இன்கேஸ் அவங்க கொடுக்கறது ஏதாவது ஸ்பெஷல் ட்ரையர் அப்படிங்கிற கண்டிஷன்ல ஒரு 15 டேஸ்ல கொடுத்துடலாம். சரி சரி. இது வந்து மேக்ஸிமம் சவுத் இந்தியா ஃபுல்லா கவர் பண்ணுவீங்க. அதுல மலேசியா சிங்கப்பூர் கொடுத்துக்கிற வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா நம்ம கம்பெனியோட நம்பர் வந்து டிஸ்பிளேல தரங்க மேடம். கண்டிப்பா கூப்பர் உங்களுக்கு நல்ல முறையில பண்ணி கொடுங்க. இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி ரொம்ப தெளிவா வந்து இதுக்கு இருக்கிற சப்சிடி, ட்ரையர்ஸோட வகைகள், அப்புறம் பொருட்கள் என்ன மாதிரி உருவாக்கலாம், அது எங்கெங்க விற்பனை பண்ணலாம், அதோட நியூட்ரிஷன் வேல்யூஸ் பத்தி தெளிவா சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேரத்துக்கு மிக நன்றி. ரொம்ப நன்றிங்க. இந்த ட்ரையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு, ஒரு வீட்டில் யூஸ் பண்ற ஹவுஸ் பர்பஸ்க்கு, ஆண்டர்பிரினர்ஸ்க்கு, சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்றவங்க, லார்ஜ் ஸ்கேல பண்றவங்க, எக்ஸ்போர்ட் பண்றவங்க எல்லாத்துக்கும் இந்த ட்ரையர் யூஸ் ஆகும். கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம்.